கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறான். அவனை பற்றி விவாதிக்கிறான் இந்த கூட்டம். யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மக்களை கூட்டி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தானே, அந்த யோவானா? ஐயரே, அவனைத்தான் நாம் தந்திரத்தினால் அரசனை வைத்தே தீர்த்து விட்டோமே. அவன் கதை முடிந்துவிட்டது. ஆனால் மக்கள் இப்பொழுது இயேசு என்பவனின் வார்த்தை அதிகமாய் நம்புகின்றார்கள். நகரத்தில் எங்கு திரும்பினாலும் ஏசையா ஏசையா என்ற துணிதான் ஒலிக்கின்றது. ஆமாம், நீ சொல்வது உண்மைதான். மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளையும் சுகவீனங்களையும் இயலாமையையும் அவனிடம் எடுத்து செல்கிறார்கள். அதுவும் நம் கட்டுப்பாட்டுக்குள், நம் கைகளுக்குள் இருந்த மக்கள். மக்கள் மாத்திரமல்ல, நம்மில் சிலரும் அவனை பின்தொடர ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தலைமை போதகரே, நம் ஆலயத்தில் நம் மக்களிடம் நம்மை விட சிறந்த முறையில் போதிக்கிறான். போதும், அவன் துதியை பாடினது போதும். நான் பார்த்ததிலும் சரி, சொன்னதிலும் சரி, அவன் செல்வாக்கு மக்களிடம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சரியாக சொன்னீர் தலைமை போதகரே. நாம் சுதாரித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இயேசுவிடம் உள்ள தவறுகளை மிகைப்படுத்துங்கள். அவன் மக்கள் நலனுக்கு விரோதமானவன் என்று மக்களின் மனதிற்குள் புகுத்துங்கள். ஆனால் அவனிடம்தான் ஒரு தவறையும் காண முடியவில்லையே. வேத பாரதிலே அவன் நமக்கு விரோதமாய் எழும்பியுள்ள ஒரு முள். ஆனால் நமக்கு தெரியாத வித்தை ஒன்றுமில்லை. பொய் குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்னிலையில் அவன் மீது செலுத்துங்கள். அவனை நாம் அழித்தே ஆக வேண்டும்.